வணக்கம். சற்றுமுன் வெளியான உங்களுக்கான தகவல்கள். அக்னி நட்சத்திரத்தை தொடர்ந்து இன்று முதல் 7 மாவட்டங்களுக்கு கொட்டப் போகும் கனமழை. வானிலை ஆய்வு மையம் முக்கிய தகவல்கள். இத பத்தி தகவல்கள தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கீழ ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போடுறது நோட்டிபிகேஷன் மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாகவே நல்ல மழை பெய்து வருகிறது. கோடை காலத்தில் பெய்யும் இந்த மழை பொதுமக்களிடையே மகிழ்ச்சி ஏற்படுத்தி வருகிறது. இதற்கிடையே இன்றைய தினம் மாநிலத்தின் பல மாவட்டங்களில் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழை கொட்டும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் எப்போதும் மே மாதம் வெப்பம் அனல் பறக்கும். ஆனால் இந்த ஆண்டு வழக்கத்திற்கு மாறாக மே தொடக்கம் முதலே நல்ல மழை பெய்து வருகிறது. இது பொதுமக்களிடையே மகிழ்ச்சி ஏற்படுத்தி உள்ளது. இதற்கிடையே அடுத்த சில நாட்களுக்கு மாநிலத்தில் நல்ல மழை இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இதன் தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. நாளைய தினம் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மற்றும் தேனி, திண்டுக்கல், திருப்பூர், தென்காசி, திருவண்ணாமலை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் அதி கனமழை இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதை குறித்து வரும் மே 7ஆம் தேதி மற்றும் 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை தகவல்கள் விடப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய சுமார் 39 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் முக்கிய தகவல்கள் விடப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.